எல்லாருக்கும் வணக்கம். ஹாய், ஹலோ, சொல்லுங்க சார். நம்ம எதிர்பார்த்தத விட ஸ்டார் படம் ஒரு சொதப்பல் பண்ணிச்சு. விளம்பரத்தை அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு ரொம்ப எதிர்பார்த்து போனேன். ஆமாம், அது லாஸ்ட்ல என்னன்னா 3 மணி நேரம் படம் பண்ண வேண்டியதில்லை, ரொம்ப எடுத்தாங்க. ட்ராக் கொஞ்சம் இருந்துச்சு. கவி நல்லா பண்ணியிருக்காரு, அதில் வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது. லால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. என்ன சப்ஜெக்ட் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் மாதிரி ஒரு மாதிரி எடுத்திருக்காரு. அது படம் முடிக்க வேண்டிய ஒரு ஸ்டேஜ் இன்ட்ரோடுக்குள்ளேயே எடுத்து வந்துட்டு ஆமாம், அங்கேருந்து ஒரு பார்ட் 2 போட்டு எடுத்த மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி எடுத்துன்னு போயிருக்கிறது சரியில்லை. அந்த ஒரு சினிமா ஹீரோ ஆகணுன்ற ஒரு இதுக்காக உள்ள ஒரு என்ன சொல்லுவாரு, ஒரு அது ஒரு கஷ்டங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் கடைசியில் வந்து லாஸ்ட் ஆக்ஷன் கட் ஓகேன்ற மாதிரி சொல்லி இது பண்ணிட்டாங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப சொதப்பல் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் 2வது ஹீரோயின் ஒன்று தேவையே இல்லை. ஆமாம், அது திடீர்னு ஒரு ஆள் எடுத்து உள்ள நுழைச்சி இந்த நாடகத்துலாம் திடீர்னு இவர் இல்லைன்னா இவருக்கு பதில் இவர் அப்படின்னு போடுற மாதிரி ஒரு விஷயத்த பெரிய தெரியல காமிச்சோன்னா அதை ஏற்றுக்க முடியல. உலக ஒரு லவ், ஒரு கல்யாணம், அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க தேவையில்லாம. அவ்வளோ வேகத்தில் ஒரு விஷயத்த வந்து ஆனால் கடைசியில் சொல்கிறார் அவரு, எனக்கு வந்து நடிக்கிறேன் எல்லாரும் கூடயும், ஃபேமிலி கூடயும், உங்க கூட எல்லாரையும் எனக்கு இஷ்டம். அப்போ இஷ்டம் இல்லாமல் அவர் ஏன் அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏன் காதலிக்கணும், ஒரு ஃப்ரெண்டாக காமிச்சிட்டு போயிருக்கலாம். போயிட்டுருக்கலாம். ஸோ ஓவராலாக ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். எதிர்பார்த்தோட படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் தான். ஆமாம், வேறு ஒன்றையும் படத்தில் சொல்கிற அளவுக்குன்றது இல்லை. கவினோட நடிப்பு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி காலேஜ் யூத்து, ஆமாம், அது மாதிரி ஒரு விஷயங்கள் கொஞ்சம் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக, அதனால இன்டர்வல் வரையும் அது கொஞ்சம் அப்படியே தெரிஞ்சு ஓடிச்சு. ஆமாம், அது அங்கே ஊரில் போயிட்டு பாம்பேயில் போயிட்டு பண்ணுறதுன்றதுலாம் அது சரி. அந்த ஒர்க்ஷாப்பிங் எங்கே விஷயம் இருக்கலாம், என்னமோ பெருசாக இருப்பாங்க. அங்கே ஒன்றும் இல்லாமல் அங்கே ஏதோ 2 ஷாட் மட்டும் கஷ்டப்படுற மாதிரியோ இது பண்ணுற மாதிரியோ எல்லாம் காமிச்சிட்டு இது பண்ணியிருக்கோம். பட் அதுக்குண்டான ரிசல்ட் இங்கே எதுவுமே காட்டல. பாம்பேல அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே வந்து இங்கே வேலை செஞ்சு அவனுக்கு நல்ல பேர் எடுத்து அவங்க ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்குண்டான பலன் நீங்கள் இல்லாமல் ஆகிப்போச்சு. ஆமாம், இங்கே வந்தோம் திருப்பி மறுபடியும் அதே தான் ஆரம்பிக்கிறாரு. ஆமாம், எங்கேயோ திடீர்னு ஒரு ஆர்டர் காப்பி வர மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சு, ஊருக்கு போகிற மாதிரி காமிச்சு, ஆமாம், அது ஒரு இது போட்டு மொத்தத்தில் ஸ்டாரோ சொதப்பல். ரொம்ப பார்த்து போக வேண்டிய படம் கிடையாது, படம் இல்லை. 2வது திரைவாணியில் ஜொலிக்கக்கூடிய ஒரு ஸ்டார் இல்லை. ஸ்டார் நைட்டில் பார்த்துக்கலாம், பார்த்துட்டு நம்ம மேலே இருந்து பார்க்குற மாதிரி பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு இங்கே சொல்லிக்கலாம். ஜொலிக்கிறதான்றதுலாம் இல்லை. மொத்தத்தில் அதுதான், அப்படி தான் சொல்ல முடியும். வேற ஒன்றும். ஆமாம், மற்றபடி வேறு என்ன இருக்குது. செகண்ட் ஹீரோயின் வந்து ஆக்சுவலாக அது நல்லா இருக்கக்கூடிய பொண்ணு. இந்த படத்தில் வந்து அந்த ஹீரோயின் காட்டலான்ற ஃபீல். ஆமாம், ஹீரோயின்ஸ் வந்து இவரை விட ஏஜ் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், ஆக்சுவலாக அந்த பொண்ணு நல்லா இருக்கும். ஆமாம், அதாவது ஒரு வேளை மேக்கப் கூடிய விஷயமா இல்லை, ஒரு சில ஷாட் என்னன்றது தெரியல. ஒரு சில ஷாட்ல ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப க்ளோஸ்ல காட்டும் போது ரொம்ப வயசானவங்க மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. அது ஒரு நெகட்டிவ். செகண்ட் ஹீரோயினுடைய ஒரு நெகட்டிவ் வந்து அந்த பாட்டி கேரக்டர்லாம் பண்ணாங்க. ஆமாம், அந்த பாட்டி ஒரு முகம் தெரியாத ஒரு பாட்டி, அந்த குரல், அந்த வாய்ஸ், அந்த மாதிரி இறந்தவங்கள ஒரு சந்தோஷமான விஷயத்த, துக்கமான இடத்துல சந்தோஷமான விஷயத்த, அது ஒரு நல்ல பாயிண்ட், அது நல்ல ஒரு அனுபவிக்க முடியாத ஒரு விஷயத்த காமிச்சு, ஒரு காமெடியாகவும் காமிச்சு, புதுமையாகவும் பாட்டி வந்து வெறும் வாய்ஸ் மட்டும் காமிக்கிறது ஓவரால் நல்லா இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் டைம் நல்லபடியாக எடுப்பாருன்னு எதிர்பார்ப்போம். இதோட ஒன்றும் நல்லபடியாக இருக்கணுன்றதை எதிர்பார்ப்போம். கவினோட ஆக்டர்ஸும் சரி, மற்றபடி அந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே அவங்க கேட்டவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆமாம், ஏன்னா வந்து அந்த திரைக்கதைக்கு எடுத்துகிட்டு போன அந்த விதம் கொஞ்சம் சொல்லப்படாகி போச்சு. அது கடைசி நேரத்தில் இவ்வளோ சொன்ன விஷயத்த அந்த 10 நிமிஷத்தில் எல்லாம் நடந்தது அப்படின்றது ஜீர்ணிக்க முடியல. அது இதுன்றதை சொல்ல முடியல. அவரோட மைண்டில் என்ன இருக்குன்றது மக்கள் தெளிவாக சொல்ல முடியல. சொல்ல தெரியல. ஒருவேளை நம்ம புரிஞ்சிக்காம இருக்கலாம். மக்களோட இது அவர் என்ன சொல்ல வரான்றது நம்ம புரிஞ்சிக்காம இருக்கலாம். அப்படி கூட இருக்கலாம். இதுதான் உண்மை. மற்றபடி படம் திரைவாணியில் ஜொலிக்கலை. ஜொலிக்கலை. நம்ம நட்சத்திரமாக பார்த்துக்கலாம். அவ்வளோதான். அவ்வளோதான்.
நன்றி. நன்றி, வணக்கம். விஎஸ் ஷேடோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.